தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சத்திய வழியே நித்திய வாழ்வு என்ற வாயிலாக உங்களிடம் இந்த வேத வசனத்தோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரசங்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 சொல்லப்படுகிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மையே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உண்மையாகவே மகிழ்ச்சி என்பது பலவிதமான காரியங்கள் நம்ம சிந்திப்பது உண்டு. மகிழ்ச்சி என்றால் நம்முடைய போதை வஸ்துக்கள் போயிட்டு உபயோகப்படுத்தும் போது மகிழ்ச்சி உண்டாகிவிடும். ஒருவேளை ஒரு பெண்ணோடு உல்லாசமா இருக்கும்போது மகிழ்ச்சி உண்டாகிவிடும் நினைக்கிறார்கள். ஒருவேளை நிறைய ஆஸ்தியும் பணமும் சொத்தும் சுகமும் இருந்தால் மகிழ்ச்சி உண்டாகிடும் நினைப்பார்கள். ஒருவேளை இல்லை என்றால் ஊர் உலகம் சுற்றி நம் கண்ண பல காட்சிகளை பார்க்கும்போது மகிழ்ச்சி உண்டாகி நினைப்பார்கள். இல்லை, அதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும், மறுபடியும் துக்கம் உள்ள வரும். ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது மன மகிழ்ச்சி என்பது. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 122 நீங்கள் 1 வாசத்தை பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உங்களை என்னையும் படைத்தவர். அந்த சொன்னார் அந்த தாவீது, அவரையும் படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் ஆலயத்துக்கு போவதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆலயத்துக்கு போய் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அங்கே ஜெபிக்கும் போது, அவருடைய வார்த்தை நாம் கேட்கும் போது என் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷம் உண்டாகுது, சமாதானம் கிடைக்கிறது என்று தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆலயத்துக்கு நீங்க போகிற உங்களுடைய ஆவிக்குரிய சபையை விட்டு விடாதீங்க. ஆலயத்துக்கு போகும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமா நீங்க வாழும்போது ஆலயத்துக்கு போயிட்டு அங்க சொல்லுகிற வார்த்தை கேட்டு வாழும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. 2வது, ஓய்வு நாளை நீங்கள் ஆசாரிக்கும் போது அதே ஏசாயா புஸ்தகத்திற்கு அதை சொல்லுகிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13 வாசித்து பார்ப்பீரானால், என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்றார். ஆண்டவருடைய நாள் 7 நாள் படைத்தார். 6 நாள் நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். 7வது நாள் ஆண்டவரை துதிக்கிற ஓய்வு நாளை அவருடைய நாம மகிமைக்கென்று படைத்தார். அவரை நம்மளை போகும் ஆலயத்துக்கு போய் கொண்டு போய் நிறுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை மகிழ்ச்சி உண்டாக்கும்படியே வைக்கிறாராம். ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய ஆலயத்தை மகிமுள்ள நாள் எண்ணி விசுவாசித்து தேவ வார்த்தை கேட்டு ஆராதித்து துதித்து பாடி அவரை ஆராதனை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டவர் மன மகிழ்ச்சியே ஆண்டவர் சொல்லுகிறது முகமலர்ச்சியை கொண்டு வருமா. அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கை வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அடுத்த வரி சொல்லப்படுகிறது, நன்மையை அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட இல்லை என்று. அப்ப நன்மை செய்கிற இருதயம் நமக்கு வேண்டுமா? இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் 3 வருஷம் காலம் வரைக்கும். ஆகவே இந்த நாளில் கூட நாம் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் தீமை செய்கிறவர்கள் அநேக காரியம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோமே தவிர நன்மை செய்கிற இருதயம் நமக்குள்ள இருப்பதில்லை. காரணம், நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்மோடு கூட சார்ந்து இருக்கிறவர்களும் நம்ம சூழ்நிலைகள் நம்மளை மாற்றிவிடும். ஆனால் வேதத்தோடு நீங்க வாழ்ந்து பாருங்க, வேத வசனத்தை கேட்டு பாருங்க. ஆகவே நன்மை செய்கிற இருதயம் தன்னாரவே நமக்கு வரும். இருக்கிற பலத்தோடு நீங்க நன்மை செய்து பாருங்கள். தன்னுடைய உழைப்பிலிருந்து நன்மை செய்து பாருங்கள். வழி தேங்க கடை தேங்க எடுத்து வழி பிள்ளைக்கு உடைச்சான்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல. ஆகவே மற்றவனை சுரண்டி நீங்க நன்மை செய்து விட உங்கள் ஊதியத்திலிருந்து உங்கள் உழைப்பிலிருந்து மற்றவர்கள் நன்மை செய்து பாருங்கள். அந்த நன்மை மாத்திரமல்ல, இல்லாதவர்கள் உதவுங்கள், விதவிகளை உபசரியுங்கள், ஏழை எளிய மக்களை கொடுத்து நீங்க கொடுத்து ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்படுகிற வேதம். ஆகவே நன்மையை செய்ய நீங்க அறிந்திருந்த போதும் நன்மை செய்யாம இருந்தா அந்த பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சத்தியத்தை அறிவிக்கின்ற நன்மை உங்களுக்கு தெரிந்திருந்தும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷ நன்மையா தெரிந்திருந்தும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நன்மை தெரிந்திருந்தும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆஸ்திகள் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த அந்த நன்மையை நீங்கள் அப்படியே செய்யாமல் இருந்தால் கஷ்டம். ஆகவே நன்மை செய்கிறவர்களை கொடுத்து அநேக ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கள். கைமாறு கருதாமல் நன்றி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆகவே நம்ம மன மகிழ்ச்சி எங்கிருந்து புறப்படும் சொன்னா நம்முடைய
உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக திருப்ப வேண்டும். ஆகவே இந்த உள்ளத்திலிருந்து விபச்சாரம், வேஸ்தனம், களவு, பொய், திருடு, காம விகாரம், விக்கிராராதனை, நான் என்ற பெருமை, மதியினம், இப்படி 13 காரியங்களை அடங்கியிருக்கு என்று மார்க் 7:22 சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நம்ம இருதயத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துக்குள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை படைத்தவர் உள்ளே இருக்க வேண்டும். ஆகவே நம்மளே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லப்படுது. ஆகவே இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்து விடாதபடிக்கு மகிழ்ச்சியோடு வாழும்படியாய் இந்த காலை வேளையில உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவீராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, நீங்க ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதை அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிற ஞானி போல நாங்கள் இதை தெரிந்து கொண்ட நாங்களும் அப்படியாய் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று வேத வசந்தோடு வாழ பரிசுத்தாவினர் உதவி செய்யும். இதை கேட்கிற சிறியோர் பெரியோர் தேவதாசர் யாவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.